என்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். உணர்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அகில உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் இறைவன் ஒருவன்தான், அவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று ஏகத்துவ கொள்கையை ஏற்றவர்களாக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த ஏகத்துவ கொள்கை என்பது மிக சிறந்த ஒரு பாக்கியமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், திருமறை குர்ஆனிலே பல்வேறு உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் முத்தாய்ப்பாக லுக்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்லடியார், அவர் தன் மகனுக்கு சில அறிவுரைகளை, போதனைகளை சொல்கிறார். அதில் தன் மகனை பார்த்து பேசுகிறார், என் அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காதே. இணை வைத்தல் என்பது மாபெரும் அநியாயம் என்று சொல்லக்கூடிய திருமறை வசனத்தை நாம் 31வது அத்தியாயத்திலே 13வது வசனமாக படிக்க முடியாது. இதில் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், நாம் நம்மை படைத்த, இந்த உலகத்தை படைத்த, அகில உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் என்ன செய்யக்கூடாது? இணை வைத்து கூட விடக்கூடாது. இணை வைத்து விடக்கூடாது. அப்படி நீ இணை வைத்து விட்டால் அதுதான் பாவங்களிலே மிகப்பெரிய பாவம், அநியாயம் என்று தன் மகனுக்கு முதல் அறிவுரையாக சொல்லக்கூடிய செய்தியை அல்லாஹ் இந்த சம்பவத்திலே நமக்கு சொல்லி இருக்கின்றான். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நாம எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ்வுக்கு என்ன செய்திடக்கூடாது? இணை வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம செய்து விட கூடாது. ஒரு மனிதர் இருக்கிறார், அவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்பம், துன்பம், லாபம், நஷ்டம், புன்னகை எதுவாக இருந்தாலும் அது அனைத்திற்கும் காரணம் அல்லாஹ் மட்டும்தான் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? அமைத்துக் கொள்ள வேண்டும். சரி, இந்த மனிதர்களை படைத்த இறைவன் அந்த படைப்பினுடைய நோக்கத்தையும் நமக்கு சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்லுகிறான்? ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நாம் படைக்கவில்லை என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த இடத்திலே நம்முடைய படைத்த இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய கட்டளை, அவனுக்கு முதலில் இணை வைக்க கூடாது, அப்படி இணை வைத்தால் அது மிகப்பெரிய அநியாயம் என்று சொல்லிவிட்டு, என்னையே நீங்கள் வணங்குங்கள், அதற்காகத்தான் உங்களை நான் படைத்திருக்கிறேன் என்று மனிதர்களையும் ஜின்களையும் குறித்தும் என்ன செய்கிறான்? அல்லாஹ் கட்டளையாக பேசக்கூடிய வசனத்தை பார்க்கும். அடுத்த ஒரு வசனத்துல சொல்றான், அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு எதையும் இணையாக்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியையும் திருமறை குர்ஆன்ல அடுத்தடுத்த வசனங்களிலே பார்க்கலாம். ஹதீஸ்களில் பார்த்தோம் என்றால், முஆத் ரலியல்லாஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு சம்பவத்தில் சந்தித்து பேசிக் கொள்கிறார்கள். முஆதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழரை அழைக்கிறாங்க. முஆதே, அடியார்கள் மீது அல்லாஹ்வுக்கு உள்ள உரிமை என்ன என்று தெரியுமா? அடியார்கள் என்றால் மனிதர்கள் மீது, இறைவனை நம்பிக்கை கொண்ட மக்கள் மீது அல்லாஹ்வுக்கு ஒரு உரிமை இருக்கு, என்ன தெரியுமா என்று கேட்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வும் அவருடைய தூதருமே நன்கு அறிவீர்கள் என்று சொன்னேன். அவர்கள் அவனையே வணங்குவதும் எதையும் அவனுக்கு இணை கற்பிக்காமல் இருப்பதும் ஆகும். அப்ப நமக்குள்ள உரிமை என்னவென்றால், நாம அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணை கற்பிக்க கூடாது. அப்ப இந்த உரிமையை நாம கரெக்டா செய்யணும். இந்த ஹதீஸின் மூலமாக, இந்த வசனத்தின் மூலமாக நாம் ஒரு காலத்திலும் அல்லாஹ்வுக்கு என்ன செய்து விடக்கூடாது? இணை கற்பித்து விடக்கூடாது என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ பாவங்கள் இருக்கிறது. அந்த பாவத்தை எல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? கண்டிக்கிறோம். இந்த பாவத்தை செய்யற, இந்த அநியாயத்தை செய்யற என்று நாம் கண்டிக்கிறோம். ஆனால் நம் கண் எதிரே நாம் கடந்து செல்கிறோம். என்னதை கடந்து செல்கிறோம்? நம் கண் முன்னே நம் உற்றார் உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நமக்கு தெரிந்தவர்கள்
அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யும் போது அது பெரிய தவறாக நாம் பார்ப்பது கிடையாது. வேறு வேறு தவறுகள் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வரிஞ்சு கட்டிட்டு வந்து கண்டிப்போம். இதெல்லாம் நீ செய்யக்கூடாது, இந்த செயலையா நீ செஞ்ச, இது பாவம்னு தெரியலையா அப்படின்னு நாம பேசுவோம். அதே இந்த இணை வைப்பு பாவத்தை குறித்து அந்த அளவுக்கு நாம யாரும் பேசுவது கிடையாது. சமீப காலத்துல கூட நடந்த விஷயங்களை கூட எடுக்கலாம். ஒரு சகோதரி பரிதா அணிந்து கொண்டு சமூக வலைதளங்கள்ல ஒரு டான்ஸ் ஆடினாங்க. உடனே அதை வந்து என்ன செஞ்சாங்க, நீ எப்படி முஸ்லீம் ட்ரெஸ் போட்டுட்டு டான்ஸ் ஆடலாம் வைக்கலாம் சொல்லி உடனே எல்லாரும் கண்டிப்பதை பார்த்தோம். அதுக்கு அடுத்து அதே ஊர்ல தான் சில நாட்கள் கழித்து ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு பெண்மணி பரதா போட்டு டான்ஸ் ஆடினாங்க, கண்டிச்சாங்க. நியாயம் தான், கண்டிக்க வேண்டும், தவறை சுட்டி காட்ட வேண்டும். அதுக்கடுத்து சில நாட்களில் ஒரு 10 நாட்கள் சென்று அந்த ஊர்ல ஒரு பெரிய நகைக்கடையில வைத்திருக்கக்கூடியவருடைய மகனுடைய திருமணம் நடக்குது. பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆடம்பரமான திருமணம், மேலதான கச்சேரியோட கூத்து கும்மாளம் ஆடம்பர விருந்து என்று ஒரு மிக பிரமாண்டமான ஒரு திருமணம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திருமணத்தை நடத்தினாங்க. அதை யாரும் கண்டிக்கல. அப்போ நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்றால், நமக்கு சில பாவங்களை கண்டிக்க நமக்கு மனம் ஒப்ப மாட்டேங்குது, சில தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு மனம் வர மாட்டேங்குது. இணை வைத்தல் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாவத்தை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தகடு தாயத்துகளை கட்டி தொங்க விடுவது, தர்காக்களிலே சென்று அந்த அவுளியாடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்வது போன்ற பாவங்களை என்ன செய்றாங்க, அவர்கள் செய்கிறார்கள். அது குறித்து அல்லாஹ் என்ன தெரியுமா பேசுனா, இந்த தர்காலையோ இன்ன இடங்களிலேயோ அல்லாஹ் இருக்கக்கூடிய ஆற்றலை இன்னொருவருக்கு கொடுத்தாலோ இல்ல வேறு விதத்தில் நீ செயல்பட்டாலோ அவர்கள் குறித்து அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ்வை என்று நீங்கள் யாரை நம்புகிறீர்களோ அவர்களை அழைத்து பாருங்கள், வானங்களிலும் பூமியிலும் அணு அளவு கூட அவர்கள் அதிகாரம் பெற மாட்டார்கள், அவ்விரண்டிலும் அவர்களுக்கு எந்த பங்கும் இல்லை, அவர்களில் அவனுக்கு உதவியாளர்கள் யாரும் இல்லை. எப்படி சொல்றான் அல்லாஹ்? அல்லாஹ் என்று நீங்கள் யாரை நம்புகிறீர்களோ அவர்களை அழைத்து பாருங்கள், வானங்களிலும் பூமியிலும் அவர்களுக்கு அணு அளவு கூட அதிகாரம் பொறுப்போ எதுவுமே இல்லை. அப்ப எப்படி அந்த அவுளியா நமக்கு வாங்கி தருவாரு? அப்புறம் அப்படி எப்படி அந்த அவுளியா நமக்கு நம்மளுடைய குறையை நிவர்த்தி பண்ணுவாரு? இன்னும் சில மக்கள் வாதம் வைப்பார்கள், மடமை வாதம் என்று சொல்லலாம். அவருடைய கொள்கையை நியாயப்படுத்துவதற்காக மக்கள் மத்தியிலே தவறான வாதங்களை விதைப்பார்கள். எப்படி என்றால், அந்த கொள்கையை நியாயப்படுத்துவதற்காக நாங்க என்ன 2 அல்லாஹ் இருக்குன்னா சொன்னோம், அல்லாஹ் ஒருத்தன் தான், இவங்க எங்களுக்கு வாங்கி தருவாங்க, பரிந்துரை பண்ணுவாங்கிற அடிப்படையில் நாம கேட்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மடமைத்தனமான வாதங்களை வைப்பார்கள். அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் அந்த அவுலியாவுக்கு இருக்கிறது என்று நம்பினாலே ஒரு இணை வைப்புத்தான். அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய ஆற்றல் இந்த தகடுக்கு இருக்கிறது, தாயத்துக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் இணை வைப்புத்தான். இது போன்று முந்தைய காலத்திலும் அபூஜகல் இருக்கிறானே, அவனும் ஒரு மடமை வாதத்தை வைத்தான். எப்படி வைத்தான்? அது குறித்து அல்லாஹ் பேசுகிறான். திருமதி குர்ஆன்ல ஒரு சம்பவம் நடக்குது, அதை ஒட்டிய ஒரு ஹதீஸ் புகாரில 46, 49. அந்த சம்பவம் என்ன சொல்லுதுன்னா, 8வது அத்தியாயத்துல 33வது வசனம் குறித்து பேசுகிறது. அபூஜகல் கேட்கிறான், என்ன கேட்கிறான்? நீ உண்மையா ஹக்ல சத்தியத்துல தான் இருக்கிறியா, அல்லாஹ்வை தான் நம்புறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, உன்னிடம் இருந்து வந்திருப்பது சத்தியமே என்ற ஆயின் முகமது நபியை பார்த்து அபூஜகல் பேசுறான். சத்தியம் என்று இருக்குமானால் நீ என்ன செய், எங்கள் மீது கல்மலையை பொழிய செய், அல்லது துன்புறுத்தும் வேதனையை எங்களுக்கு கொண்டு வா என்று என்ன செய்யறான், கேலியாக கிண்டலாக ஒரு மடமைவாதத்தை வைக்கிறான். அதே போன்றுதான் இன்றைக்கு அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தர்கா கோஷ்டி கும்பல் இருக்கிற அவங்க என்ன தெரியுமா பண்றாங்க, இவர்களும் ஒரு மடமைவாதத்தை வைக்கிறார்கள். எப்படி வைக்கிறாங்கன்னா, தர்கா கூடாது,
சந்தன அதெல்லாம் கூடாது என்று சொன்னால் அதெல்லாம் இடிஞ்சு விழுந்துட வேண்டியதானே? அதெல்லாம் ஏன் இடிஞ்சு விழாம இருக்கிறது? ஏன் அதெல்லாம் சேதமடையாம இருக்கிறது என்று அவர்கள் தங்களுடைய கொள்கைக்கு சப்பை கட்டுகிறார்கள். எப்படி அபூஜகல் கட்டினானோ, நீங்க முகமதே நீங்க சத்தியத்தை சொல்றீங்க, உண்மையை சொல்றீங்க, அப்படின்னா எங்க மேல கல் மலையை பொழிச்சீங்களேன், எங்களுக்கு வேதனையை கொண்டு வாங்களேன் என்று என்ன செய்கிறாரு? அந்த அபூஜகல் கேட்டதாக, முகமது நபியிடம் கேட்டதாக இந்த ஹதீஸ் பேசுது. அதே போன்றுதான் இன்றைக்கு இந்த தர்கா கோஷ்டிகள், இவர்கள் ஆதரிக்கக்கூடியவர்கள், இவங்க என்ன செய்யறாங்க? அப்படிலாம் இது கிடையாது என்று சொன்னால் இந்த சந்தன கூடு எரிஞ்சு நாசமா இருக்கலாமே, இந்த தர்கா இடிஞ்சு விழுந்திருக்கலாமே என்று சொல்லுகிறார். ரெண்டு வாதத்தையும் ஒரே மாதிரி இருக்கா இல்லையா? அப்போ அல்லாஹ் சொல்றான், முகமதே நீங்கள் அவரோடு இருக்கும் காலம் எல்லாம் அவர்களுக்கு வேதனை வராது. இது எப்படி தெரியுமா நம்ம பார்க்கணும்? ஒரு குறள் கூட சொல்லுவாங்க, திருக்குறள் சொல்லுவாங்க, நெல்லுக்கு இறைத்த நீர் ஆங்கே புல்லுக்கும் பொசியுமாம். அப்படின்னா நம்ம நெல்லுக்காகத்தான் தண்ணி பாய்ச்சுறோம். வயல்ல நெல்லுக்காக தண்ணீரை பாய்ச்சுவார்கள், வாய்க்கால்ல தண்ணி ஓடும். அது ஓடும்போது அந்த வாய்க்கால்ல செடி இருக்கும், களைகள் இருக்கும், புற்கள் இருக்கும், அந்த இதுக்கும் தண்ணி கொஞ்சம் போகும், அதுல அது கொஞ்சம் செழிப்பா வளரும். இப்போ யோசிச்சு பாருங்க, இறைவன் என்ன இந்த இடத்தில் சொல்லுகிறான் என்றால், முகமதே நீங்கள் அங்கே இருக்கும் வரை அவர்களுக்கு வேதனை வராது. முகமது நபி என்ற ஒரு மனிதர் இருப்பதனால் அவர்களுக்கு வேதனை அங்கே இருந்தது. அதனால அந்த அபூஜகல் கொஞ்சம் சொகுசா இருந்தான். இல்லை என்றால் இந்த அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய அநியாயத்துக்கு என்ன செஞ்சிருப்பான்? அல்லாஹ் அங்கே என்ன செய்திருப்பான்? ஒரு முடிவு கட்டியிருப்பான். அதே போன்றுதான் இறுதியாக அந்த வசனத்திலே சொல்லி காட்டப்படுகிறது, அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் அவர்களை எப்படி இறைவன் தண்டிப்பான்? குறிப்பிட்ட மக்கள் இருக்கிறாங்க, இறைவனை நம்பியவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் அங்கே பாவ மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களை எப்படி இறைவன் தண்டிப்பான் என்று ஒரு கேள்வி அல்லாவே திரும்ப கேட்கிறார். அப்போ இவர்கள் இந்த மனமை வாதத்தை வைக்கும் போது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பதிலடி, அவர்கள் தௌபா செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அந்த மக்களிடத்தில் இருக்கிறார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். சத்தியத்தை போதித்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய காலம் எல்லாம் இந்த பூமியில் சில அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். இவனெல்லாம் ஏன் அல்லாஹ் அழிக்கல? மோடியே அழிக்க மாட்டேங்கிறான், இஸ்ரேல் மேல குண்டு போடுறான், அவனை அழிக்க மாட்டேங்கிறான், பூமி ரெண்டா பிளந்து அவனை அழிச்சிடலாமே என்று சொல்லும் போது சில மனிதர்களுக்காக சில பேர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கப்படுகிறது என்பதை பார்க்க முடியும். இன்னொரு செய்தியையும் பார்க்கலாம். யூதர்கள் பேசினான் அன்னைக்கு. யூதர்கள் எப்படி பேசினான் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்க யூதர் வரும்போது யூதர்கள் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, அஸ்ஸாமு அலைக்கும் அப்படிங்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் இல்ல, அஸ்ஸாமு அலைக்கும், உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு வா அலைக்கும், உங்களுக்கும் அது போல ஆகட்டும் பதில் சொல்லிட்டாங்க. இதை கேட்டுக்கொண்டிருந்த அன்னை ஆயிஷா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, கடுமையா கோவப்படுறாங்க. கோவப்பட்டு என்ன செய்யறாங்கன்னா, அவங்க மீது திட்டுறதுக்காக முயற்சி பண்ணும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாதானப்படுத்தி, நிதானத்தை கடைபிடி, நிதானம் எல்லா விஷயங்களையும் கையாள்வது என்பது ஒரு நல்ல பண்பு என்று சொல்லி என்ன செய்யறாங்க, சொல்லக்கூடியதை பார்க்கணும். நான் தான் அவங்களுக்கு பதில் சொல்லிட்டேனே, அவங்க என்னை பார்த்து இப்படி சொன்னா உனக்கும் அப்படி உண்டாகட்டும் என்று நான் பதில் சொன்னேன், இதுக்கு மேல நீங்க ஏன் இவ்வளவு கோவப்படணும் என்று சொல்லி கேட்டுவிட்டு அடுத்து நடக்கக்கூடிய சம்பவத்தை பாருங்க. இந்த யூதர்கள் ரகசியம் பேசுறாங்க. எப்படி ரகசியம் பேசுறாங்கன்னா, அவர்களுக்கு எது தடுக்கப்பட்டதோ அதன் பக்கமே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மாறு செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்லாத வார்த்தையை கொண்டு இந்த முகமது பேசுறாங்க. இவர்களை அல்லாஹ் தண்டிக்கிறைய ஏன் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு கலந்துரையாடல் நடக்குது. இன்னும் அல்லாஹ் கூறியதற்காக, அல்லாஹ் நம்மை அந்த மாதிரி நம்ம கூறியதற்காக அல்லாஹ் நம்மளை தண்டிக்க வேண்டாமா என்று ரகசியம் பேசுறாங்க. இந்த யூதர்கள் கலந்து பேசுறத, நம்ம இப்படிலாம் செய்யறோம், நம்ம அப்படிலாம் பண்றோம், அல்லாஹ் நம்மளை தண்டிக்கவே இல்லைல்ல, அப்ப நம்ம கரெக்டா தான் இருக்கோம் எண்ணத்தை அங்க நினைச்சுனா அவர்களுடைய உள்ளத்துல ஒரு ஊசலாட்டத்தை சைத்தான் மூலமாக அங்கே போடப்படுகிறது. ஆனால் இவர்கள் பேசுவதே அல்லாஹ் நினைச்சுனா அந்த இடத்துல சொல்றான். அப்போ இவர்களும் தண்டனை உடனே இறங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தாலோ அல்லாஹ்வை மறுத்தாலோ தண்டனை உடனே இறங்க வேண்டும் என்பதை இவர்கள் மண்டமைவாதமாக வைக்கிறார்கள்.
அதே போன்றுதான் தர்கா கோஷ்டிகள் ஒரு மடமைவாதத்தை வைக்கிறார்கள். நாம கொள்கையில தப்பா இருந்தோம்னா நமக்கு எல்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கணும், இப்படி எல்லாம் ஆயிருக்கணும், நாம கரெக்டா தான் இருக்கிறோம் என்று இதை பேசுபவர்கள் யார்? சாமானிய மக்கள் கிடையாது, பொதுமக்கள் கிடையாது, படித்த ஆலிம்கள் இது போன்ற மடமைவாதத்தை மேடையில் ஏறி பேசுகிறார்கள், இணைவிப்பு கொள்கைக்கு ஆதரவாக பேசுகிறார்கள். 7 வருஷம் படித்த ஆலிம்ஷா என்று சொல்லக்கூடியவர் பேசுகிறார். அப்ப பாருங்க எந்த நிலைமையில இந்த இணைவகுப்பு கொள்கையை தூக்கி பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்னு பாருங்க. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில அழகா திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், கடைபிடிக்க வேண்டிய காரியம் என்ன என்று. அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்பது மிகப்பெரிய அநியாயம். அந்த பாவத்தை நாம் ஒருபோதும் செய்துவிடக் கூடாது. ஒரு கட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சில பேர் வராங்க, சில நபித்தோழர்கள், 9 நபித்தோழர்கள் வராங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக. அவங்க இடத்துல ரசூலா பையத் எடுக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, கொலை செய்யக்கூடாது என்ற பையத்தெல்லாம் எடுக்கிறாங்க. 8 பேரிடம் பையத் எடுத்தாங்க, ஒருத்தர்கிட்ட மட்டும் பையத்தை எடுக்கல. ஏன் பையத்தை எடுக்கல? அவர் தாயத்து கட்டிட்டாரு, அதை முதலில் அறுத்து எரியுங்கள் அப்படின்னு கட்டளையிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன செய்றாங்க, அந்த நபி தோல் இடத்துல பையத்து வாங்குறாங்க. பையத் வாங்கிட்டு ரசூலா சொல்றாங்க, யார் தாயத்தை தொங்க விட்டு விட்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார். இன்னைக்கு முஸ்லிமோட அடையாளம் என்ன தெரியுமா? கழுத்துல தாயத்து இருக்கும், தாயத்து இருந்தா முஸ்லிம். ஏதாவது ஒரு இடத்துல தாயத்தை தொங்க விட்டு இருந்தாருன்னா அவர் முஸ்லிம். ஆனால் தாயத்தை தொங்க விடுவது எவ்வளவு பெரிய ஒரு பாவம். ஏன் இந்த தாயத்து மேல நம்பிக்கை வருது? இவங்க சொல்லக்கூடிய சப்பை கட்டுக்கள், இதிகாச கதைகளை சொல்ற மாதிரி அவுலியாக்களுடைய வரலாறு எழுதி வச்சிருக்கிறாங்க. அவுலியாக்களுக்குன்னு வரலாறு இருக்கு தெரியுமா? என்ன அவுலியா வரலாறு இருக்கு தெரியுமா? இது நான் கதையா நான் இட்டுக்கட்டி சொல்லல. தர்காவுக்கு ஆதரவாக, அவுலியாவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு அவுலியா இருந்தாராம். இஸ்லாத்துல தூய்மை என்பது எவ்வளவு வலியுறுத்தப்பட்ட ஒரு செயல். ஒழு செஞ்சுட்டு அழகான முறையில, தூய்மையான முறையில ஒரு தொழுகையை பேணணும், குளிக்கணும், ஆடைகளை சுத்தமா வச்சிருக்கணும், சில இடங்களில் இருக்கக்கூடிய முடிகளை அகற்ற வேண்டும், நகம் வெட்ட வேண்டும், இப்படி பல் துலக்க வேண்டும். பல் துலக்குவது என்னுடைய சமுதாயத்திற்கு சிரமமாக இல்லாவிட்டால் ஒவ்வொரு தொழுகையிலும் பல் துலக்க சொல்லியிருப்பேன் நாங்க ரசூலா. பல் துலக்குறதுல அவ்வளவு நன்மை. சுத்தம் என்பது ரொம்ப முக்கியமா இஸ்லாத்துல. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல தண்ணீரும் கிடைக்காது, பாலைவனம், ரொம்ப ஒரு ஒரு சிக்கலான நிலை. அதனாலதான் ஜும்மா அன்னைக்கு கட்டாயம் குளிக்க வேண்டும் என்று சொன்னாங்க. இவ்வளவு தூய்மையை வலியுறுத்திருக்கக்கூடிய மார்க்கம். ஒரு அவுலியா இருந்தானா 25 வருஷமா குளிக்கலையாம். ஒரு அவுலியா இருந்தானா ஒரு நாள் 2 நாள் இல்ல, 25 வருஷம். கதையெல்லாம் சொல்லல, உண்மையாக இவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய ஒரு அவுலியா 25 வருஷம் குளிக்கல. ஒரு நாள் 2 நாள் இல்ல, 25 வருஷம். சரி, அவர் அந்த அவுலியா எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, குப்பை கூலங்களில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்காராம். குப்பை எல்லாம் கொட்டி நஜீஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த அவுலியா இருப்பான். இந்த அவுலியாவை பாக்குறதுக்கு யாராவது வந்தாங்கன்னா, யாராவது பார்க்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து குப்பையா கிடக்கு, இதெல்லாம் ரொம்ப இதா இருக்கே அப்படின்னு சொல்லி யாராவது சுத்தப்படுத்தினான்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன செய்வாரா, மீண்டும் அந்த குப்பைகளை தன் பக்கத்துல அள்ளி போட்டுக்குவார். எப்படி பாருங்க. சொல்லிவிட்டு இறுதியாக சொல்லுகிறார்கள், அந்த அவுலியாவை மோந்து பார்த்தா, நுகர்ந்து பார்த்தால் அந்த வாடை என்பது கஸ்தூரி வாடையை விட மிக கமகம என்று இருக்கும். இது ஏன் இப்படி சொல்லி வைக்கணும்னு சொல்லுங்க. 2 நாள் குளிக்கலனாலே ஒரு தன் பக்கத்துல போய் நிக்க முடியாது. இப்படி எல்லாம் ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கி, பிரம்மாண்டத்தை உருவாக்கி, கட்டுக்கதைகளை உருவாக்கி மக்களை மடையர்களாக ஆக்க இந்த ஆலிம்சாக்கள், போலி ஆலிம்சாக்கள் முயற்சி செய்வதுதான் இருக்காங்க. இவர்கள் வயிற்று பிழைப்புக்காக, பத்தியலா அவுலியாவுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு. இன்னொரு அவுலியா இருந்தாராம் ஒரு இடத்துல, அவருக்கு அவருடைய பேரை சொல்லி துதிக்கக்கூடிய சில மக்கள் கடல்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
கண்ணாடி அப்படி குறு 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 குருன்னு அவளியா பார்த்துக்கிட்டே இருந்தானா. திடீர்னு அந்த கண்ணாடியை தூக்கி எறிஞ்சானா. ஏன் அவளியா தூக்கி எறிஞ்சிய? இல்ல, என்னுடைய அடியார்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது, எதிரிகள் மீது அந்த கண்ணாடியை தூக்கி எறிஞ்சேன். நம்ப முடியுதா? இப்படி எல்லாம் இருக்கிறது. ஒவ்வொரு அவுளியாக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. எங்கெங்க தர்கா இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த தர்காவுக்கு பக்கத்துல ஒரு அவுளியா வரலாறு இருக்கு. அந்த அவுளியா அப்படி செஞ்சாரு, இந்த அவுளியா. அல்லாஹ்வை அன்றி நீங்க பிரார்த்திக்கக்கூடிய மக்கள் இருக்காங்களே, அவங்க ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க, உங்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள். அப்புறம் எப்படி இந்த அவுளியா பதிலளிப்பாரு? சரி, அவுளியான்னு சொல்றமே, நல்லடியார்னு சொல்றமே, யார் சொன்னா? அல்லாஹ் சொல்லக்கூடிய நல்லடியார்கள் யார் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லிட்டான். ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்தி கொண்டான். இது ஒரு சாப்டர். இந்த நல்லடியார்களை எப்படி கண்டுபிடிச்சீங்க? அப்போ அவுளியாக்களின் பேரால் தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக மக்களிடத்திலே இணை வைப்பு என்ற மிகப்பெரிய பாவத்தை இன்னைக்கு திணிக்கிறாங்களா இல்லையா? அந்த தர்கால போய் சந்தனக்கூடு எடுத்து அங்க மேலதான முழங்க கச்சேரி, பாட்டு கச்சேரி வச்சு எவ்வளவு அனாச்சாரம். அப்ப அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மிக பெரும் ஒரு பாவத்தை இந்த மக்களிடத்திலிருந்து நாம் அகற்றுவதற்காக பாடுபட வேண்டும், அதிகம் உழைக்க வேண்டும். நீ வட்டி வாங்குறானா, வேற வேறு பாவங்கள் செய்கிறானா, தவறான செயல்களில் ஈடுபடுகிறானா, அல்லாஹ்வுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு அவன் நாடினால் இன்ஷா அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் இணை கற்பிக்கக்கூடிய ஒரு பாவத்தை ஒரு மனிதன் செய்துவிட்டு நாளை மறுமையில போய் நின்றால் அவன் செல்லக்கூடிய இடம் மிகப்பெரிய மோசமான இடமாக இருக்கும், நரக படுகொலையில் தான் விழுவான் என்று கூறியவனாக என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இணை வைப்பு மிகப்பெரிய அநியாயம் என்ற தலைப்பிலே முதல் உரையில் சில செய்திகளை பார்த்தோம். நாளை மறுமையிலே ஒரு மனிதன் வருவான். இதை நாம் அதிகம் கேட்டிருப்போம். நாம் நமக்கு தெரிந்த செய்தியை மக்களிடத்திலே இணை வைக்கக்கூடிய பாவமான காரியங்களில் ஈடுபடக்கூடிய அல்லாஹ்வுக்கு இணையாக சில பொருட்களை கொண்டு போய் நிறுத்தக்கூடிய மக்களிடத்தில் நாம் இதை கட்டாயம் சொல்ல வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய பாவம், நீங்க திருடினாலோ வேற தவறு செஞ்சாலோ அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆனால் இணை வைத்தீர்கள் என்றால் அல்லாஹ் உங்க பாவத்தை மன்னிக்க மாட்டான். 10 கட்சி செஞ்சிருப்பாரு, நிறைய ஏழைகளுக்கு தான தர்மங்களை வாரி வழங்கியிருப்பாரு, தொழுதிருப்பாரு, எல்லா தகஜத் தொழுகையும் தொழுதிருப்பாரு, எல்லா தொழுகையிலும் கடைபிடித்திருப்பார், நோன்பு பிடித்திருப்பார். ஆனால் அவருக்கு குறிப்பிட்ட ஒரு அவுளியா மீது பிரியத்தினால இந்த அவுளியா எனக்கு நாளை மறுமையில பரிந்துரை செய்வார், அவருக்கு நேர்ச்சை செய்யறேன், அவர் பேரால தகடு வாங்கி தொங்க விடுறேன், தாயத்து வாங்கி தொங்க விடுறேன்னு தொங்க விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நன்மைகள் வாரி இறைக்கப்பட்டாலும் அது என்ன செஞ்சிடும், எல்லாம் அழிந்து நாசமாகிவிடும். முகமதே, நீர் இணை கற்பித்தாலும் உங்களுடைய நல்லறங்கள் எல்லாம் அழிந்து விடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யாருக்கு? இறை தூதருக்கு. நீங்கள் இணை கற்பித்தாலும் உங்களுடைய ஒட்டுமொத்த நல்லறங்களும் அழிந்து விடும். அப்ப இந்த எச்சரிக்கையோடு வரக்கூடிய தொடர்படுத்தக்கூடிய ஒரு செய்தி நாளை மறுமையிலே நடக்கும். ஒரு மனிதன் வருவான், அல்லாஹ் பேசுவான் அந்த மனிதனிடத்திலே, ஆதாமுடைய மகனே, நீ எனக்கு இணை கற்பித்த நிலையில வந்திருக்கிற, உனக்கு நரகம்தான் தண்டனையாக இருக்கிறது. இந்த நரகத்திலிருந்து தப்பிப்பதற்கு இந்த உலகமும் அந்த வானமும் இதை விட பிரம்மாண்டமான அளவு உள்ள தங்கத்தையும் வெள்ளியையும் குவியல் குவியலாக கொடுத்து நீ நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்கிறாயா என்று சொன்னால் அந்த மனிதன் என்ன தெரியுமா சொல்வானா? உடனே ஆம் என்பான். இந்த உலகத்துல இதே மாதிரி கொடுத்தா யாராவது சரின்னு சொல்லுவோமா? தங்கமும் வெள்ளியும் வானம் அளவுக்கு பிரம்மாண்டமா, பூமி அளவுக்கு பிரம்மாண்டமா கொடுத்தா அது போதும்னு உட்கார்ந்துருவோம். ஆனால் மறுமையில எது சத்தியம் எது உண்மை என்று உணர்ந்த பிறகு, சொர்க்கம் நரகம் எது என்று தெரிந்த பிறகு மனிதன் அங்கே சொல்லுவான், நான் தப்பிச்சுக்கிறேன், எப்படியாவது நரகத்திலிருந்து தப்பிச்சுக்கிறேன். அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நான் இதை விட இலகுவாக
எனக்கு இணை கற்பிக்காமல் உலகத்தில் நீ வாழ்ந்திருந்தால் இந்த ஒரு நிலைமை உனக்கு ஏற்பட்டிருக்காதே என்று இறைவன் அந்த இடத்துல சொல்லுவான். அதே மாதிரி நாளை மறுமையில இன்னொரு மனிதன் வருவான். உங்ககிட்ட ஏதாவது நன்மை இருக்காப்பா? நன்மையா? என்கிட்ட எந்த நன்மை இருக்கிற மாதிரி தெரியலையே. ஒரு விஷயமும் என்கிட்ட பெரிய விஷயமா நான் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பாக்கியமான ஒரு விஷயம் எதுவுமே எனக்கு தெரியலையே அப்படின்னு யோசிச்சு புலம்புவான். பாவ ஏடுகளை பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இருக்கும். இந்த நேரத்துல புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஒரு துண்டு சீட்டு அளவுக்கு ஒரு நன்மை. அது என்னன்னு பார்த்தா ஏகத்துவ களிமா. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கொள்கையை உறுதியாக கடைபிடித்த மனிதன். அவர் அந்த தராசுல எடை போடக்கூடிய தராசுல அந்த சீட்டு வைக்கப்படும். ஒரு பக்கம் பாவ மூட்டைகள் ஏடுகள் கனத்து போய் இருக்கிறது. ஒரே ஒரு துண்டு சீட்டு என்ன பண்ணிடும்? அது மலை போல குமிஞ்சு கிடக்கு. இந்த துண்டு சீட்டையும் அது மேல வச்சா, ஒரு சைடு வச்சு எடை போட்டா எது பேலன்ஸ் ஆகும்? தீமைதான் நம்ம கணக்குப்படி கீழே இறங்கும். ஆனால் இறைவன் சொல்லுகிறான், உனக்கு ஒரு நன்மை இருக்கு, அதை உன்னுடைய தராசு வைத்து எடை போடுகிறேன் என்று எடை போடுறான். தராசு தூக்கி எகிரி அடிக்குது. இந்த களிமா இறைவனுக்கு இணை வைக்காத அந்த நிலையில் மரணித்த அந்த நிலை, அந்த நன்மை ஒட்டுமொத்த பாவத்தையும் தூசி போல பறக்க செய்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவன் தன் நாடியவருக்கு, அவன் விரும்பியவருக்கு, தனக்கு இணை கற்பிக்காமல் மரணித்து அல்லாஹ்விடத்தில் வரக்கூடிய மக்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்குவான். அப்ப நாம இதுக்கு முன்னாடி நிலைமையிலேயோ இதுக்கு பிந்தின நிலைமையில ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய நிலைமைக்கு நாம் போயிடவே கூடாது. ஈமானுடைய சுவையை சுவைத்தவர் யார் தெரியுமா? ஈமானுக்கு என்று 3 சுவை இருக்காங்க. அது இறுதியான நிலை என்னென்றால், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டதற்கு பிறகு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டுட்டோம், நம்பிக்கை கொண்டதற்கு பிறகு இணை வைப்பின் பக்கம் நாம் திரும்பக்கூடிய நிலை ஏற்பட்டால் நெருப்பில் தூக்கி போடுவதை போல் நாம் வெறுக்க வேண்டும். அப்படின்னா நாம ஈமானுடைய சுவையை சுவைத்தரலாம். அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டின பிறகு இணை வைக்கக்கூடிய பாவத்துல ஏதாவது ஒரு சூழ்நிலையில நாம் போகக்கூடிய நிலைமை வந்தால், அதை நம்ம மேல நெருப்பு பட்டா எப்படி நமக்கு ஒரு வலியும் வேதனையும் உண்டாகுமோ, அதை நாம் எப்படி வெறுப்போமோ, அது ஏதாவது ரசிப்போமா? நெருப்புல கை வச்சா குளிர்ச்சி இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும், அந்த மாதிரி ஜாலியா இருக்கும்னு நினைப்போமா? ஐயோ, நெருப்பு நம்மை கரித்து விடும், பொசிக்கி விடும், எரித்து விடும் என்று நாம் எப்படி அச்சப்பட்டு பயப்படுவோமோ, அது போன்று இணை வைப்பு என்ற மிகப்பெரிய பாவம் நம்மை அழித்து விடும் என்ற நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? உறுதியாக இருக்க வேண்டும். நாம் உறுதியோடு இருந்தால் மட்டும் போதாது, பிற மக்களுக்கு இதை சொல்ல வேண்டும். நாம் மற்ற பிறனுடைய விஷயங்கள் எல்லாம் சொல்றோமே, இந்த பாவத்தை செய்யாத, அந்த பாவத்தை செய்யாத, இதை செய்யாதே, அதை செய்யாதே என்று பட்டியல் போட்டு மக்களிடத்துல பிரச்சாரம் செய்கிறோம். ஆனால் முதலாவதாக முத்தாய்ப்பாக இந்த பிரச்சாரத்தை தான் அதிகமா செய்யணும். சிறுக்குக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஏகத்துவத்தை உலகம் எங்கும் பரப்பதற்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு இணையாக எந்த கடவுளும் இல்லை, மண்ணும் இல்லை, மரமும் இல்லை, எதுவும் இல்லை என்று இந்த பிரச்சாரத்தை தான் முதலாவதாக செய்ய வேண்டும். ஒரு நபித்தோழர் இருந்தார். எப்ப பார்த்தாலும் தொழுகை வைக்கும் போது என்ன செய்வார்னா, குல் ஹுவல்லாஹு அஹது, அல்லாஹு ஸமத் என்ற இந்த அத்தியாயத்தை ஓதக்கூடியவராக இருந்தார். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அல்லாஹ்வை போன்று எதுவுமே இல்லை, அவன் தான் கடவுள் என்று சொல்லக்கூடிய ஏகத்துவ கொள்கையை பேசக்கூடிய வசனங்கள் இதெல்லாம். அவர் சொல்றார், அந்த நபித்தோழர் சொல்றார், இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று, அதனால நான் இதை ஓதுறேன்னாரு ஒவ்வொரு தொழுகையிலும். அந்த மாதிரி நாமளும் இருக்கணும். நம்மை சுற்றி இருக்கவர்களுக்கு இதை எடுத்து சொல்ல வேண்டும். நாம் எந்த கொள்கையில் இருக்கிறோமோ அந்த கொள்கையில் படைத்த இறைவனை வணங்கக்கூடிய பாக்கியத்தை நம்முடைய மரணம் வரையில் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிய வேண்டும். மூமின்களாக நம்மளை அல்லாஹ் கைப்பற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹ்.